ஒர்க்கிங்கா? ஏய் அடாடா நல்ல பீஸ் தான். ட்ரைபாடோட $13,000 ஒர்க்கிங் தானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குது, ஈவினிங்கில் வந்து சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நமக்கும் வந்து டைமிங் வந்து இப்போ தான் அமைஞ்சுது. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து பார்த்துடலாம். மக்களே, பல்லாவரம் சந்தை வந்து நம்ம வந்து காலையில் தான் வந்து பார்த்துருப்போம். ஏர்லி மார்னிங்ஸ் வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் ஈவினிங் மேலே வந்து பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குதுன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாதி வந்து எலக்ட்ரானிக்ஸு, பாதி வந்து பெட்ஸாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி ஹோட்டலுக்காரே சொல்கிறாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கேட்டு தானே மக்களே? இப்போ வந்து 2 மணி ஆகுது. ஆனால் கூட்டம் பாருங்கள். ஸோ டைம் ஆக வந்து கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்ததால் மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சோனியோட ஹோம் தேட்டர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ 2.1, ஆனால் வந்து 2 ஸ்பீக்கர் இல்லை இதில். வெறும் வந்து அந்த மெயின் யூனிட் மட்டும் தான் வச்சுருக்காங்க, சப்வூஃபரு. ஆனால் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குங்களாம்மா. ஸோ டேமேஜ் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. $2,000 சொல்லியிருந்தார் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப்பில் வந்து பாருங்களேன், ஒரு DSLR கேமரா ஒன்று பார்த்தேங்க. பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. ஸோ இது வந்து பாக்ஸு, ட்ரைபாடு எல்லாமே வந்து அப்படியே செட்டாக வச்சுருக்கிறாரு. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சொன்னார். அதுக்கப்புறமா வந்து 12,000 வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிற ஷாப் தான் இது. நம்மளும் வந்து நிறைய பொருட்கள் வந்து இந்த ஷாப்பில் வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஈவினிங் கிளம்புற வரைக்குமே இந்த கேமரா வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. இதில் வந்து அக்சசரிஸு ப்ளஸ் வந்து அந்த பேகு, ட்ரைபாடு அப்படியே செட்டாக வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஃபைனலாக வந்து 12,000 சொன்னார். நம்ம நேராக வந்து பேசணும்னா இன்னும் கூட கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பல்லாவரத்தில் வந்து இவ்வளோ நீட்டான கண்டிஷனில், ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில் கேமரா வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அவ்வப்போது வந்து இந்த மாதிரி நடக்குங்க. ஸோ அந்த மாதிரி லக்கான இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம நல்ல ரேட்டு பேசி இன்னும் கூட வந்து கம்மி பண்ணி பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்கும் போது நல்லா வந்து நீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைபாட் வந்து புது ட்ரைபாட் தாங்க. அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த டேகோடு அப்படியே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து காம்போவாக அப்படியே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே தான். இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி இல்லைனா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் நேரடியாகவும் வந்து அவர்கிட்ட பார்க்கலாம். ஸோ அப்புறமா வந்து ஒரு பேனாசானிக்குடைய மினி கேசட்டு பிளேயர் ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து பின்னாடி வந்து அந்த மூடி இல்லைங்க, பேக்டோர் இல்லாமல் இருந்தது. சரி பரவாயில்ல, ஓகே தான், எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஸ்பேருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மோட்டோவுடைய ஒரு சீரீஸ் மாடல் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து எதுவும் ப்ரோக் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் ட்ரையாக இருக்கும், அது சார்ஜிங் பின்னு அந்த மாதிரி இஷ்யூவாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது இருந்தது. அப்புறமா ஒரு பாக்கெட் கிளாக் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இந்த கிளாக் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் எதுவுமே உடையலை, அந்த கண்ணாடியெலாம் உடையலை. இது வந்து ஒரு வைண்டிங் கிளாக்கு. ஸோ நம்ம வந்து கீ கொடுத்தோம்னா அது வந்து அப்படியே ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிளாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு இந்த கடையில் பார்த்துடலாம். ஒரு டைப்ரைட்டர் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து ரொம்ப பழைய கால டைப்ரைட்டருங்க. ஸோ 100 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 100 years ஓல்டுன்னு வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க வந்து செக் பண்ணாங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு பார்க்கும்போது இது வந்து 100 years ஓல்டா அப்படின்னு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லெனோவோ டேப் ஒன்று இருந்ததுங்க. இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் பழைய மாடல் டேப்லெட் தாங்க. இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ணாலுமே கூட நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஸ்டோரேஜும் வந்து கொஞ்சம் கம்மி தான் இது. ஸோ ஆனால் வந்து பாக்ஸ் பீஸாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்டே ஒரு 3 டேப் இருக்குது இந்த டேபு. ஸோ நம்ம வாங்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி எடுத்து ரெடி பண்ணாலுமே வந்து இப்போ நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இதுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குரோம் காஸ்ட் இருந்ததுங்க. சார்ஜரோடு அப்படியே இருந்துச்சு. $700 சொன்னார். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே செட்டாக வந்து இருக்குது சார்ஜரோடைய. ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று இருந்ததுங்க.
சில வாட்சஸ் வச்சுருந்தாரு. ஸோ இந்த க்ரோம்காஸ்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நமக்கு சூழ்நிலை அமையல. அடுத்ததாக வந்து ஒரு சாம்சங் மானிட்டரு ப்ளஸ் வந்து சிபியூமே கூட வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். i5 5th ஜென்ரேஷன் வச்சுருக்கிறேன். 1 TB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது. மொத்தமாக சேர்த்து வந்து அப்படியே 7000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். மானிட்டர் மட்டும் தனியாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். மானிட்டர் மட்டும்னா 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாருங்க. கைஸ் அப்புறமா ஒரு ஸ்டெபிளைசர் ஒன்று பார்த்துங்க. பழைய மாடல் ஸ்டெபிளைசரு, ப்ளூ ஸ்டார்து. இது வந்து ஒரு அனலாக் ஸ்டெபிளைசர். இப்போ இருக்க ஸ்டெபிளைசர்லாம் வந்து டிஜிட்டலில் காட்டும், இது அனலாக்கில் அந்த மீட்டரில் வந்து காட்டும். ஸோ அடுத்தது ஒரு காஃபி மேக்கரு. 3 காஃபி மேக்கர் இருந்துச்சு இன்றைக்கி. ஒரு காஃபி மேக்கர் வந்து 500 ரூபா சொல்லியிருந்தார். ஸோ அப்புறமா இப்படி ஒரு ஹேண்டி கேமரா பார்க்க முடிஞ்சது பேனாசானிக்கு. லேப்டாப்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. சோனி, அதுக்கப்புறமா டெல்லு லேப்டாப் கொஞ்சம் வச்சுருந்தார். ஸோ லேப்டாப்லாம் வந்து சில நேரத்தில் வந்து ஆன் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வருவார் இவர். ஸோ இப்போ வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. சிபியூமே கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் சிபியூ வச்சுருக்கிறாரு. ஸோ ஒரு சிஆர்டி டிவி, அதுக்கப்புறமா காஃபி மேக்கர்ஸு, ஸோ ஹோம் அப்ளையன்ஸ் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாரு. இது பாருங்களேன், இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை போட்டு ஒரு இதுவில் வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் ஷோ பீஸ் போல் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த ஷாப்பில் வந்து இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. 3 கூலிங் ஃபேன் வந்து 100 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து 4 கேட்டேன். ஸோ பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். 2 சைஸில் இருக்குதுங்க. கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் ஒன்று வந்து நார்மலாக மீடியம் சைஸு. ஸோ வந்து புது பீஸ் தாங்க இது, யூஸ்டு பீஸ் கிடையாது, புதுசாக அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அந்த ஒயரை வெட்டி ஜாயின் பண்ணி நம்ம வேறு எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு டிவிடி பிளேயர் இருந்துச்சு. இந்த டிவிடி பிளேயர் பிராண்ட் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அடுத்ததாக வந்து சோனி டிவிடி பிளேயர்ஸ், அப்புறமா சாம்சங் டிவிடி பிளேயர்ஸ் இருந்தது. இது வந்து ஈச் வந்து 700 ருபீஸ் சொன்னார். அப்புறம் 500 ருபீஸ் சொன்னார். இன்றைக்கி ஒரு கிராமோஃபோன் ஒன்று கண்ணில் மாட்டுச்சுங்க. நானும் வந்து ஒரு கிராமோஃபோன் வாங்கணும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அதுக்கு நமக்கு டைம் கிடச்சிச்சின்னா. இது வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்க்குறதுக்கு வந்து எனக்கு என்னவோ சரியாக தெரியல இது. ஸோ கொஞ்சம் பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கரு பிரிண்ட் பண்ணி ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஐடியா பண்ணிக்கல. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு பெண்டுலம் கிளாக் இருந்ததுங்க. ஸோ இந்த கிளாக் பார்க்கும்போது ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் வந்து ஒரு கிளாக் வந்து வாங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒருத்தர் வாங்கிட்டார் அது. ஸோ ரிட்டன் போயிட்டு நம்ம எதுக்கு வரணும், எப்படியாச்சும் இது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பேசி பார்த்தேன். ஸோ ஓகே, இதில் வந்து அந்த பெண்டுலம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்னதாக ஒரு நீடில் மாதிரி ஒன்று இருக்கும் உள்ளே, அதுவும் கூட வந்து உடஞ்சிருக்குது. ஸோ இப்போ பலவாரத்தில் போன வாரத்துலேயே வந்து தனித்தனியாக மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தேங்க, இந்த பெண்டுலம் கிளாக்கோட மிஷின்ஸ்லாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் கிடச்சதுன்னா நம்ம வாங்கி போட்டு ஏதாவது இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை வாங்கிட்டேன். கொஞ்சம் வந்து டர்ட்டியான கண்டிஷனில் தான் இருந்துச்சு இந்த கிளாக்கு. இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஜெப்ரானிக்ஸோடைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. அப்புறமா பயோனியர் இதோடைய ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருந்தாங்க. அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லை, வெறும் அந்த ஊஃபர் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து எப்போவுமே வந்து இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா விண்டேஜ் விசில்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, இந்த வெங்கல பொருட்கள், செம்பு பாத்திரங்கள், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த கடையில் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நிறைய வித்தியாசமான பொருட்கள், பழங்கால பொருட்கள்லாம் இவரும் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பொருட்கள் தான் இருக்குது. ஸோ நிறையவே வந்து இந்த பித்தளை சாமான்கள் ஐட்டம், அதுக்கப்புறமா வெங்கல பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்கிறாரு. ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பருமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஏதாவது திங்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் டைம் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் அப்படியே ஜானகிராமன் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஸோ மழை லைட்டாக தூர போட்டிருந்தது. ஸோ இங்கே ஒரு கேமரா ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கேமரா வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 1500 சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிலிப்ஸு விசிடி ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ பழைய விசிடி பிளேயர்ஸு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நல்லாவே இருந்தது. ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது. அப்புறமா வந்து ஒரு ஸ்டடி டேபிள். இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டடி டேபிள்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறது இல்லைங்க. இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு வந்த எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் நின்று இதை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழகான
ஒரு சோஃபா கம் ஊஞ்சல் செட்டு மாதிரி அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உட்டன்லேயே வந்து செய்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து அந்த கார்வின் டிசைனு, அதுக்கப்புறமா அந்த உட்டு ஒர்க்கெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யணுன்னா லேக்ஸ் கணக்கில் கண்டிப்பாக ஆகுங்க. இதோடைய ரேட்டும் வந்து நான் சொல்கிறேன். அந்த கைப்பிடி, அதுக்கப்புறமா அந்த ஊஞ்சலை கனெக்ட் பண்ணுற ஐட்டம்லாம் வந்து அப்படியே வந்து பித்தளையில் செஞ்சுருக்கிறாங்க. டாப் டு பாட்டம் வரைக்குமே வந்து இந்த செட்டப்பில் வந்து அப்படியே கார்வின் டிசைனு, அதுக்கப்புறமா வுட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி ஒரு பீஸை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்ல. ஸோ சூப்பராக இருக்குங்க. நான் இவ்வளோ நாளில் வந்து பல்லாவரத்தில் பார்த்ததுல வந்து இது ஒரு ரொம்ப அருமையான பொருள். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 48,000 சொல்கிறாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதை அப்படியே ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு இடத்துல செய்யணும் இல்லை வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 lakh மேலே போகும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. குஷன்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க. ஸோ இது வெயிட்டு தாங்குதா அப்படின்ட்டு நான் உட்காந்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே தாங்குதுங்க. சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து அதில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய கனவு வந்து பழிக்கட்டும். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ நம்மளும் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நானும் அதே மாதிரி தான் யோசித்தேன். ஸோ ஓகே தான், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ 48,000 அது தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் தான். நம்மளால் வந்து கண்டிப்பாக இதை இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். அந்த சிட் அவுட்டில் வந்து பாருங்களேன் எவ்வளோ டீட்டெயிலாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க ஹைலைட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. அதோடைய கார்விங் டிசைன்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது யாருக்கு போக போகுது தெரியல. எனிவே யாராவது ஒருத்தர் வந்து வாங்கி தான் கண்டிப்பாக போவாங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ நானுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சில ஏசி வந்து வச்சுருந்தாங்க. 2 ஏசி இருந்தது, ஒரே பிராண்டு கெல்வினேட்டர். இது வந்து ஒரு ஷாப்லேருந்து அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்து கேஸும் வந்து ஃபில் ஆகி தான் இருக்குது. அப்படியே ரெடி டு ஃபிக்ஸு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கிறாங்க. 13,000 சொல்கிறாருங்க இது. ஸோ ரிமோட்டு, அதுக்கப்புறம் அதோடைய அக்சசரிஸுமே வந்து அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஸோ நீடு இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 330 இருக்கும். ஸோ அப்போ வரைக்குமே இது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குகிற ஐடியா இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் பிஃபோராக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நேஷ்னல் பேனசானிக்கோடைய டேப் ரெக்கார்டர் இருந்ததுங்க. ரொம்ப பழைய மாடல் இது. ஸோ கண்டிஷன் வந்து அவுட்டரில் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருந்தது. அந்த பீஸில் வந்து ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்குறாங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து ஐவாவுடைய ஒரு ஹைஃபை சிஸ்டம் இருந்ததுங்க. கொஞ்சம் மழை வந்து லைட்டாக அப்படியே தூரிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கடைக்காரங்களாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பழைய கால பாக்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. ஜுவல் பாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கையில் பம்ப் பண்ணுற ஸ்டவ் மாதிரி தான். நீங்கள் இது இந்த இபி ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதுக்கப்புறமா மல்ட்டியாக யூஸ் பண்ணுவாங்க இது. ஸோ அங்கெல்லாம் நம்ம நிறைய இதை பார்த்துருக்க முடிஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஐட்டம் ஒன்று இருந்ததுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பித்தளை ஐட்டம்ஸு, வெங்கல பாத்திரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்தோம். இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து இங்கே சென்னை சைடெல்லாம் ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மரக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு 4 பீஸ் கிட்டே இருந்தது. 300 rupees சொன்னார். லாஸ்ட்டாக வந்து 250 கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நான் கொஞ்சம் பித்தளையில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். கொஞ்சம் ரொம்ப ஓல்டு ஐட்டம் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அடுத்த கடைக்கு நம்ம வந்துட்டோங்க. இங்கே வந்து நிறைய பேக் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து லெதர் பேக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது லெதர் பேக் கிடையாது. இது வந்து ஒரு ரெஷின் மாதிரி தான், லெதர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா, நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், கிழிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து ஏதாவது பொருளை வச்சு தூக்கிட்டு போனோம்னா நடு ரோட்டில் வந்து நிற்க வேண்டியது தான். ஸோ எனக்கு வந்து அந்த அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போனீங்கன்னா செக் பண்ணி வாங்குங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு பல்லாவரம் சந்தை வந்து நம்ம இது வரைக்கும் அதிகமான வெயிலில் தான் அலைன்னு அலைஞ்சிருப்போம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக நடந்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பெட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து பெட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பெட்ஸ் சேனல் தான் வந்து ஆரம்பித்தேன் 2018. ஸோ அந்த சேனல் வந்து இப்போது இல்லை, நான் ரன் பண்ணல அதை. ஸோ நிறைய பெட்ஸ் நான் வளர்த்துருக்கேங்க. ஸோ என்னுடைய சின்ன டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி சென்ட் ஐட்டம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பெட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சன் கன்யூர். கொஞ்சம் ரொம்ப சவுண்டாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, ரெண்டல் ஹவுஸில் வந்து வாங்குறீங்கன்னா இது பயங்கரமாக சவுண்டு பண்ணுங்க. ரொம்ப லவுடாக இருக்கும் இதோடைய சவுண்டு. நமக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவுட்டோரில் வச்சு வளர்க்குற மாதிரினா நீங்கள் இதை வந்து வாங்கலாம். இது வந்து கண்ணூர் வெரைட்டிஸ். இதில் வந்து நிறைய கண்ணூர் வெரைட்டிஸ் இருக்குது. பைனாப்பிள் கண்ணூர், க்ரீன் சிக் கண்ணூர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து காக்டெயில் வெரைட்டிஸ். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோடைய சவுண்டு விசில் சவுண்டு பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சவுண்டு. அதை தாராளமாக நம்ம வாங்கி இண்டோரில் வளர்க்கலாம். ஸோ இதுவுமே இண்டோரில் வளர்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கண்ணூர் மாதிரி தான், கொஞ்சம் சவுண்டு ஒரு கீர்னு இருக்கும். இது வந்து ஒரு ஜாவா பேர்டு. இது ஒரு இந்தோனேஷியன் பேர்டுங்க. இதை நான் வளர்த்து ப்ரீட் பண்ணி நிறைய சிக்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் ப்ரீட் பண்ணுறது. இது ஒரு டான்ஸ் ஆடுங்க. நம்ம இந்த மேட்டிங் பண்ணும்போது ஒரு டான்ஸ் ஒன்று ஆடும். அது பார்க்க ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், ஜாவா பேர்ட் டான்ஸுன்னு. அரிசி அதிகமாக சாப்பிடாது. ஸோ இது வந்து ஒரு பெங்காலி ஃபின்ச்சஸ்ங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இதோட பேரெல்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டெக் சேனலு இருந்தாலுமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்டர்நூன் போல் வந்ததால் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜீப்ரா ஃபின்ச்சு. இந்த ஃபின்ச்சு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெயின்போ ஃபின்ச். இதுக்கு ஏன் ரெயின்போ ஃபின்ச்சின்னு பேர் வச்சுருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கோல்டன் ஃபின்ச்சு, ரெயின்போ ஃபின்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதோடைய கலர் அட்ராக்டிவிட்டி பாருங்கள், அப்படியே நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அதை பார்க்கும் போதே வந்து ரிலாக்ஸாக இருக்குங்க. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனாலும் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதை வளர்க்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பாருங்கள், அதோடைய கலரை பார்க்கும்போதே நம்மளோட டென்ஷன்லாம் வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் அதோடைய கலர் அட்ராக்ஷனு. ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரைவசி எதிர்பார்க்குற ஒரு பேர்டு இது. ஸோ நம்ம வந்து ஹாலில் வச்சுட்டோம், இல்லைனா வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம், நம்ம போயிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து ப்ரீட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்து தனியாக இருக்கிற இடம் மாதிரி, அதிகமாக மனுஷால் போகாத மாதிரி ஒரு இருக்கிற இடம் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ப்ரீட் பண்ணி கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஸோ நல்ல பேர்டு இது. நிறைய கலர்ஸ் வரும் அதில், கலர் கலராக இருக்கும். அதை பார்க்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட் சேனல் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே நம்ம கைவிட்டோம். ஸோ இப்போ டெக் சேனலில் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஓல் ஃபின்ச்சுங்க. ஓல் ஃபின்ச்சுனா ஆந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு நேரடியாக நீங்கள் ஃபேஸை நீங்கள் அது டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தையோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பேர். இது வந்து ஒரு ஜம்போ ஃபின்ச்சு. ஜீப்ரா ஃபின்ச்சிலே வந்து கொஞ்சம் பெரிய ஃபின்ச் மாதிரி இருக்கும். ஸோ நான் நேம்லாம் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் இதோட நேம்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் வளர்த்து நிறைய ப்ரீட் பண்ணி நிறைய சேல்ஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸ்ன்றதால அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட வசதி நம்மளுக்கு அமைஞ்சால் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பலவர சந்தையில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து சத்தமே போடக்கூடாது, கம்மியாக நாய்ஸு, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜீப்ரா ஃபின்ச்சு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ப்ரீடிங் பண்ணலாம், சவுண்டு கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெர்ஷியன் கேட்ஸ் இருக்குது. 2 கேட் இருக்குது. ஒன்று வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இது வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியை கூட வந்து எனக்கு ஃபோட்டோவில் காமிச்சார். ஸோ 9000 சொல்கிறாருங்க. இது நீங்கள் பெட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எந்த பெட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிக்கிலேருந்து வாங்குறது, அதாவது கொஞ்சம் குட்டியாக வாங்குறது, பேபியாக வாங்குறது தாங்க நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். பெரிய சைஸில் வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு நம்மளுக்கு சூட் ஆகாது. அது நாயாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ பக்கு வச்சுருக்குறாங்க. பக்கு வந்து பார்த்திங்கன்னா 8000 சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சைஸில் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து பழகும். ஸோ நல்லாயிருக்கும். அதோடைய லைஃப் ஸ்பேனும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 4 வயசு 5 வயசு இப்போ கொஞ்சம் வயசானதை வாங்கிட்டு வந்தோன்னு வச்சிங்களேன், திடீர்னு அது இறந்து போச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குங்க. அது நான்லாம் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சுகர் கிளைடர் வச்சுருக்குறாங்க. சுகர் கிளைடர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பறக்கிற அணிலில் அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் இது. ஸோ இது வந்து அந்த அல்பினோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 12,000 ரூபாய் சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா கீழே இன்னொரு கலர் இருக்குது பாருங்கள், அது வந்து 8000 சொல்கிறாருங்க. நெக்ஸ்ட்டு சிட்ஸு டாக் இருக்குங்க. இது வந்து 5000 ரூபாங்களாம். ஸோ இந்த பேபி டாக் வந்து பார்த்திங்கன்னா 8000 சொல்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். அதோடைய கண் வந்து பாருங்கள், அந்த குழந்தைத்தனமான ஒரு பார்வை சூப்பராக இருக்குது இந்த நாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேபிட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க. ஸோ ரேபிட்ஸ் வந்து சில பேர் வளர்க்குறாங்க, சில பேர் வந்து இந்த கறிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 இதுவுமே வந்து வச்சுருக்குறாங்க பல்லாவர சந்தைங்களில். ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ குட்டி அழகாக இருக்குது, அப்படியே தவி போயிட்டுருக்குதுங்க. அவங்க எடுத்து உள்ளே போட்டுட்டாங்க, ஏன்னா மழை வந்ததால் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த ரேபிட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்புறமா ராஜபாளையம் டாக்ஸ் இருக்குங்க. ஸோ பையன் கொஞ்சம் கோவக்கார பையன்தான், அது மாதிரியே வந்து டக்குன்னு உள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க 2 பேரும். அதுக்கப்புறமா நம்ம ரெப்ரி வந்து சண்டையை வந்து விலக்கி விட்டு ஒருத்தர் தூக்கி மேலே போட்டார். டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காது நல்லா கேட்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறமா நல்லா நடக்குதா, கால்லாம் வந்து பெண்டாக இருக்கா, அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து நல்லா செக் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து வாங்கும் போது பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இவர்கிட்ட வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க டாக். நான் இப்போ பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த ராஜபாளையம் வந்து 8000 ரூபாய் சொன்னார். நீங்கள் லைட்டாக சவுண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா கையில் வந்து அப்படி சொடக்கு போட்டிங்கன்னா டாக்ஸ் வந்து திரும்பி பார்க்கும். ஸோ அதிலே வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கின்னி கோழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கின்னி கோழி இருந்தது. இது வந்து நிறைய இந்த பண்ணைகளில் வளர்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இது வளர்த்தா வந்து இந்த பாம்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல, ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை தான் சொல்கிறாங்க, இது வளர்த்தா வந்து பாம்பு அதிகமாக வராது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்கி டாக் இருந்ததுங்க. டாக்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக் வந்து ஹஸ்கி டாகு. அதோடைய கண்ணு தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். இங்கேயும் ஒரு ஸ்ப்ளிட் ஐ வந்ததுங்க. அதாவது ஒரே இதில் வந்து 2 ஐரிஷ் வரும், கலராக வரும். இதில் வந்து பாருங்கள், ஒரு கண் ஒரு கலரில் இருக்குங்களா, இன்னொரு கண் வந்து இன்னொரு கலரில் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ளிட் ஐ. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இதில் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிஸ்லாம் வரும். ஸோ அதை பார்த்து முடிச்சது அப்படியே நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து ஒரு 5:30 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நம்ம போகும்போது அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெட் சீரிஸும் நம்ம வந்து அப்படியே லைட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக போடணுன்னாலும் போடலாம், ஆனால் நம்ம அதிகமாக வந்து டெக்கு ரீஸ்டோரேஷன் போகிறதால நம்ம வந்து இது வரைக்குமே போதும். ஸோ போகும்போதுமே வந்து இந்த கிராமஃபோன் இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா வெளியே போகும்போது இந்த ஒரு பீஸ் ஒன்று பார்த்தேன். நம்மளுடைய ப்ராடக்ட்டில் டேக்கில் வந்து நிறைய வாட்டி நான் இந்த டேக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நேராகவே வந்து பார்த்தேன். 1500 சொன்னார். இது கொஞ்சம் விண்டேஜ் மாதிரி இருக்கும், ஆனால் நார்மல் ஒரு எஃப்எம் ரேடியோ மல்டிமீடியா யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் இது. ஸோ ஓகே, ஒரு ஷோபீஸ் மாதிரி வச்சுக்கலாம். கைஸ், நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்க்கிங் வந்தாச்சு. அப்படியே நம்ம இப்போ வந்து கிளம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.